கொஞ்சம் மேல படம் தான் கொஞ்சம் இதமா இருக்குது. இந்த சூரிய வெளிச்சம்னா இந்த வெயிலுக்கு இங்கேயே உறைஞ்சிரும் போல. ஊட்டி கொடைக்கானல்லாம் போனா அவ்வளவுதான். தாத்தா இங்கேயே விட நமக்கு ஊட்டியில எல்லாம் பனி பேசும்போதே முகம் காபூலி புலாவ் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வா 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 வா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். உண்மையை பேசுற நீ செய்வது கிடக்கு வரும் மச்சான். இது எப்படி நறுக்க வேணாம். அத இந்த அளவு வைக்கதானே நல்ல முரட்டு பிசா இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி வெட்டி போட்டுருவோம். அரைச்ச மஞ்சள் சாந்து இருந்து இருக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். படிச்சுவோமா? என் மேல பார்த்து யாரும் போட்டாம உன் மேல படாது. தண்ணி இதோட 30 சொட்டியா முடியாது. தாக்கர் போடுறது கண்ணை பம்பரம் அந்த ஆறு வெயில் தான் இப்படி. நான் சொல்றேன் கீழே ஒரு வெங்காயம் இருந்துச்சு. நான் அவளை ஸ்டைலாக வண்டி ஓட்டிட்டு போயிரு. டீ கடையில் பேசுறீங்களே, உண்மையை பேசுவீங்களா? பாவாது சொல்லுங்க. அவன் பேசுனா அவன் பேசுனா புறணி வாழ்க்கையா இருந்துச்சு. நல்லா உடச்சு விட்டு காம்பில் ஏறி பார்த்துக்கோங்க. சுத்தமான நாட்டு பசு நெய். நெய் தான்டா, நெய்னா நெய் மாதிரி தான்டா இருக்கு. நறுக்குன வெங்காயம், இளங்குடா கறி நல்லா வெங்காயத்தை கூட அஞ்சு மேல கறி மேல கீழே அப்படியே அது வத்தகடை தாண்டி அங்கே கறி கலண்டுற மாதிரிங்கண்ணே. எங்கடா கறி? எலும்புதான் இருக்கு. கலண்டு ஓடிச்சு. பச்சை தண்ணி, கல்லுப்பு, ஊற வச்ச பாசுமதி அரிசி நல்லா எங்க ஏற்றிக்கிட்டோம். எல்லா பக்கம் போகிற மாதிரி குச்சி குச்சியா நறுக்குன கேரட், ஊற வச்ச உலர் திராட்சை, முனுக்குன கர மசாலா, சில்வர் கண்டி
மேலே வேணுமா? மூடிய போட்டு மேலே போய் உள்ள விட முடியலம்மா. எப்படி இருக்குங்க அப்போ இன்னைக்கு? பெரிய எடுத்துருக்கலாம். மனமா பேசுவேன், மனமா படிப்பேன். ஆனா பெயிலா போயிட்டேன். அந்த மனமா போடு. இல்லையா வாய் அழுகுது, பிரியாணி கேட்டு அழுகுது. நிறைய கறி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ தாத்தா திட்டு வர்றான். முடியாது. நான் வேணும்னா 2 பறிக்க எடுத்து உப்பு இருக்கா? எப்படி இந்த ஒரு பீஸ் மறைஞ்சிருக்கியோ? காலையில பசிக்கலடா, ரொம்ப நேரமாக பக்கத்துல உட்கார முடியலடா. வாசனையில அப்படி போட்டு ஒரு பீஸ் வந்துருச்சு. மொராட்டு பீஸா நம்மகிட்ட. இலை போட்டு சாப்பாடு தாத்தா ஒரு டேஸ்ட் அழுதுனே. அந்த கிரேவி அப்படியே ஊற்றிட்டு அடாடா அப்படியே கொஞ்சம் கறி பீஸை எடுத்து அப்படி வச்சு சோத்துல எப்படி இருக்கு கேரட்டு? இன்னைக்கு ஒரு வேட்டை தாத்தா. இன்னைக்கு காபூலி புலாவ், இதை ஆப்கானிஸ்தான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கமகமன்னு நெய் ஊற்றி ஆட்டு கறியை அந்த நெய்யிலே நல்லா வேக வச்சுவிட்டு அதில் அரிசியை கொட்டி இந்த கேரட்டு காஞ்ச திராட்சைலாம் போட்டதுக்கு இருக்கும் அந்த புளிப்பு சுவையோட வேற லெவல். சொல்ல போனால் நம்ம ஊரில் நெய் சாதம், அங்கே கறி போட்ட காபூலி புலாவ் வேற லெவல். நல்ல சாப்பாடு இன்னைக்கு. கறியெல்லாம் பஞ்சு மாதிரி சரியான புடி. Bye.